ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசனமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையாளர்களே, சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமை எளிமையானவனை அவர் ஒரு நாள் மறப்பதில்லை. பாருங்க, எளிமையானவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், ஒரு எளியவன் சாதாரணமானவர் ஒரு நாள் மறக்கப்படுவது இல்லை, தேவை உள்ளவன் மறக்கப்படுவதில்லை, மக்களாலே புறக்கணிக்கப்பட்டவன் மறக்கப்படுவதில்லை, மக்களால் ஈவா எண்ணப்படும் மறக்கப்படுவதில்லை. அருமையானவர்களே, நம்ம நினைப்போம், நான் ஒரு எளிமையும் சிறுமையுமானவன், என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, என்னை கண்ணோக்குவதற்கு யாரும் இல்லை, என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லை. உங்களை படைத்த தேவன் சொல்லுகிறார், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. உன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. நீ எந்த காரியத்துக்காக நம்பிக் கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்துக்காக என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா ஏங்கி கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய காரியத்தை அவர் வெற்றியாக்கி ஜெயமாக்கி விடுதலை தந்து ஆசிர்வதிப்பவர் வல்லவராயிரு. அதுதான் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவன் என்றால் புவர், சாதாரண மனிதன், எதிர்த்து போராட திராணி இல்லாதவர், அற்பமாய் எண்ணப்படுகிறவர். இவனுடைய நீதியை, அவனுடைய எதிர்பார்ப்பை தேவன் ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை, புறக்கணிப்பதில்லை. பரிசுத்த வேதத்திலே லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 19 வசனத்திலே, லாசர் என்கிற ஒரு ஏழை, ஒரு எளியவன், ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரன், ஆனால் அவனை தேவன் மறக்கவில்லை. அவனுக்கு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணினார். இந்த பூமியில சம்பீரமாய் வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யவானுக்கு கிடைக்காத மேன்மை, கிடைக்காத ஆசீர்வாதம், கிடைக்காத உச்சத்தை அந்த எளியவன், எல்லாராலும் மறக்கப்பட்டவனை தேவன் மறக்கவில்லை. அவர் அற்பமாய் எண்ணுவதில்லையாம். அங்கே சங்கீதம் 22-24 சொல்கிறது, உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தன் முகத்தை திருப்பிக் கொள்ளாத தேவன். ஒருவேளை உபத்திரத்தின் நடுவிலே வாழலாம், கண்ணீர் நடுவிலே வாழலாம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படும் சொன்ன தேவன். நீ எளிமையும் சிறுமியவனாக இருக்கியா, உபத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கியா, கர்த்தர் அற்புதம் செய்வார். யோபு என்ற ஒரு மனிதன், அவன் ஐஸ்வரனாக இருந்தான், செல்வ சீமானாக இருந்தான், எல்லாம் உடையவனாக இருந்தான். அவனை விட்டு எல்லாம் போனது, சுகம் போனது, சொத்து போனது, பிள்ளைகள் போனார்கள், மனைவி போனார்கள், நண்பர்கள் போனார்கள். ஆனால் எல்லாரும் அவனை மறந்தார். அவன் சொல்லுகிறார், என் வேலைக்காரன் கூப்பிட்டாலும் அவன் எனக்கு பதில் தருவதை நான் அவனிடத்தில் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனுஷனுடைய பக்தியும் அந்த எளிமையினுடைய சிறுமையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். மக்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எளிமையும் சிறுமையாக இருக்கலாம், பணம் இல்லை, காசு இல்லை, ஒருவேளை வியாதிப்பட்டு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உங்களை படைத்தவர் உங்களுக்கு ஒரு நாளும் மறக்குவதில்லை. யோவான் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷமாய் ஒருவன் புறக்கணிக்கப்பட்டான், அற்பமாய் எண்ணப்பட்டான், உடலாம் நாற்றம். ஆனால் ஆண்டவர் அவனை மறக்கவில்லை, அவனை தேடிதான் போனார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அந்த சிறுமையானவனுக்கு அவர் அடைக்கலமாக மாறினார். அப்படி அற்புதம் செய்த தேவன் உன்னுடைய கண்ணீரையும் உன்னுடைய துன்பத்தையும் கண்டு விலகி போகிறல்ல. அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற யாவரையும் சுகமாக்குவது, குணமாக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எந்த நிலையிலே, எந்த சோதனையிலே, எந்த பாடு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அங்கே உங்களை நினைக்கிற தேவன் அருகிலே இருக்கிறார். யாருமே என்று தனிமையிலே ஓடின ஆகாரை தேடி போனார். ஆதியாகமத்தில் 21ஆம் அதிகாரம் 18-19 வருஷத்திலே ஆகாருடைய கண்களை திறந்தார். நான் உனக்கு இருக்கிறேன், உன் பிள்ளை, உன் சந்ததி ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுகிறேன் என்று அந்த எளிமையும் சிறுமியமான அந்த சகோதரி வாழ்க்கையிலே இன்று வரைக்கும் போற்றக்கூடிய அளவு ஒரு பெரிய சந்ததியை இந்த பூமியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அவர் சிறுமைப்பட்டவன் மேலே அவர் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை எனக்கு யாரும் இல்லை, புலம்பாதீங்க, உங்களை படைத்த தேவன் அருகில் இருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இதுவரைக்கும் கண்ட வெட்கமும் துக்கத்தை மாற்றி உங்கள் தலைகளை என் தேவன் பிரகாசிக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சங்கீதம் 9-18 வசனத்தின்படி எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. உங்கள் நீதி மறக்கப்படுவதில்லை, உங்கள் ஜெபங்கள் மறக்கப்படுவதில்லை, உங்கள் பரிசுத்தம் மறக்கப்படுவதில்லை, உங்களுடைய கடல் மேல் இருக்கிற அந்த வைராக்கியம் மறக்கப்படுவதில்லை. யாரெல்லாம் நீதியை வாழ்ந்தார்களோ, பக்தியை வாழ்ந்தார்களோ, தேவனை சார்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களை மறப்பதில்லை. Hebrews 6 அங்கே 10 சொல்கிறது, அநீதி உள்ளது அல்ல என்று இருக்கிறது. உங்களுடைய கிரியைகளை அவர் மறந்து விடுவதற்கு, உங்கள் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு
அவர் அநீதி உள்ள தேவனல்ல, சரியான நேரத்திலே சரியாக செய்வார். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தி அவர் உங்களை மேன்மையாக வைப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.